Welcome to GATE Academy. We are going to discuss about the strength of materials chapter 1 today, numerical problems. Let's begin with the chapters. So we are going to discuss about the slenderness ratio topic. What is slenderness ratio and GATE related problems regarding this topic. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன் ஃபியூச்சர் வந்துட்டு கேட் அட்டென்ட் பண்ணும்போது எந்த டவுட்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு கேட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸே எடுத்து இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். So after solving these questions, you have to attend the questions given for this test series, so that you can confidently attend the GATE exams related to this topic. Okay, slenderness ratio. What is slenderness ratio? First, you slenderness ratio oda கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ? எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ எதுக்கு நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம்? Why we want to find the slenderness ratio basically in strength of materials. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ காலம் ரிலேட்டடான சம்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்ற டாபிக் வந்துட்டு வரும். Column, circular column or wall. So vertical members எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா slenderness ratio யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹைட் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு slenderness ratio லிமிட் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் தட் ரீசன் we are stick on with the slenderness ratio. ஸோ அதுக்கு நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா effective length divided by radius of gyration. So what is radius of gyration? It is not radius, it is radius of gyration. So radius of gyration கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஏரியா. ஸோ ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலர் செக்ஷன் ஆர் ரெக்டாங்குலர் செக்ஷன் ஆர் ஸ்கொயர் செக்ஷன் எந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வந்து தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு கன்சிடர் பண்ணணும், நாட் த மேக்ஸிமம். ஏன் நம்ம இதில் எல்லாத்துலேயுமே மினிமம் எடுத்துக்கிறோம்? பிகாஸ் யூஆர் finding about the stability of the structure. So stability அப்படின்னும் போது ஒரு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைன் அப் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரோட சேஃப்டி வந்துட்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பிற்காலத்தில் இருக்கும். ஸோ சேஃப் டிசைன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் லோடு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ தட் வி ஆர் கன்சிடரிங் தி மினிமம் அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா for radius of gyration. Okay, so in extra exercise இத பத்தி இன்னும் நிறைய நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம். effective length நீங்க வந்து length அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்துட்டு கன்சிடர் பண்ணிருப்பீங்க. பட் effective length, what is effective length மேடம் அப்படின்னுட்டு ஒரு சின்ன क्वेश्चन உங்களுக்கு அரைஸ் ஆகும். ஸோ லென்த்துக்கும் எஃபெக்டிவ் லென்த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கொஸ்டின்ல நீங்க நல்லா தெளிவா பார்க்கணும், லென்த் கொடுத்துருக்காங்களா இல்ல எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துருக்காங்களா அப்படின்னுட்டு. ஸோ எஃபெக்டிவ் லென்த் அப்படின்றது பேஸ்ட் ஆன் எண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் இதை வந்து கண்டுபிடிச்சது ஆய்லர்ஸ் தியரி பேஸ் பண்ணி எண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து எஃபெக்டிவ் லென்த் கொடுக்குறாங்க. Why they are providing effective length for different end conditions? Because இதுவுமே ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டிக்காக தாங்க இப்படி கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு எல்லா எண்ட் கண்டிஷன்ஸுக்குமே வந்துட்டு சேம் லென்த்தை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அக்கார்டிங் டு த எண்ட் கண்டிஷன்ஸ் அதோடைய ஸ்டெபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட லென்த்தை வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த சேஃப்டி பர்பஸில் டிசைன் பண்ணும்போது நீங்கள் அதோடைய எஃபெக்டிவ் லென்த்தை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி எஃபெக்டிவ் லென்த் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேபிளேஷன் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்லர்ஸோட எண்ட் கண்டிஷன்ஸ். இதுதான் IS 456-2000 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன IS 456-2000 மேம்? தட் இஸ் தி இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் RCC, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்டுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. IS 456-2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆய்லர்ஸ் கண்டுபிடிச்சதும் எண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து மைனர் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் கண்டிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த எண்ட் கண்டிஷன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ போத் எண்ட் ஹிஞ்ச்டு அப்படின்றதோடைய மீனிங் என்னன்னா அந்த இடத்துல வந்து மொமெண்ட் வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் தட் இட் கேன் ரியாக்ட் வித் த vertical reaction as well as the horizontal reactions, but it can't resist the moment. So that is called
hinged. இது நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு நோட்டீஸ் போர்டில் பின் வந்துட்டு குத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பின் வந்து பார்த்தீங்க பின்னை வந்துட்டு குத்தி ஒரு பேப்பரை வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணலாம். பட் அதை வந்துட்டு பிடிச்சி இப்படி கீழே இழுத்தாலோ இல்லை ஹரிசாண்டலாக இப்படி இழுத்தாலோ அது டியரப் ஆகி வந்துடும். ஸோ இட் கேன் ரெசிஸ்ட் த வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் பட் இட் கான் ரெசிஸ்ட் த மொமெண்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டு டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச்டு கனெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க திறக்கலாம் மூடலாம். பட் ஆனால் அதை வந்துட்டு வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் ஹரிசாண்டல் லோடு நீங்க கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அது ரியாக்ட் பண்ணும். அது வந்துட்டு உங்களை வந்துட்டு அப்ளை பண்ண விடாது. ஸோ தட் இஸ் கால்ட் ஹிஞ்ச்டு கனெக்ஷன்ஸ். ஸோ அப்படி போத் டைம்ஸ் ஹிஞ்ச்டா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன லென்த் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ நீங்க அதை அப்படியே வந்துட்டு எஃபெக்டிவ் லென்த்ல எடுத்துக்கலாம். ஸோ ஒன் end fixed other end free அப்படின்னா என்ன மேடம்? ஒன் end fixed other end free is nothing but the cantilever support. cantilever support தான் ஒன் end fixed other end free அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து 2 times of L வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ ஆர்டினரி லென்த்தா எடுத்துக்க கூடாது. போத் எண்ட் ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா அப்போ வந்துட்டு 0.5 L தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும்போது 0.5 L அப்ளை பண்ணா போதும். ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபுல் லென்த்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் எண்ட் ஃபிக்ஸ்ட் அதர் எண்ட் ஹிஞ்ச்ட் அப்படி இருக்கும்போது 0.7 L வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஓகே. Then we want to know about the radius of gyration. We know about the effective length for slenderness ratio. Then we want to know about the radius of gyration. Radius of gyration oda formulas வந்து பாத்தீங்கன்னா depending upon the cross section. எப்படி effective length வந்து depending upon the end conditions வந்துட்டு அப்ளை பண்றோமோ அதே மாதிரி depending upon the cross section radius of gyration ஓட ஃபார்முலாவும் மாறும். நீங்க இது வந்து ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். or else if you want to know about clearly about the radius of gyration you can calculate through this minimum moment of inertia for that particular section as well as you can take the area for that particular section. அது அப்படி நீங்க எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணி போடலாம். or else ஸ்ட்ரைட்டாவே radius of gyration உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். நீங்க அதை ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஞாபகம் கூட வச்சுக்கலாம். no problem. Then okay, இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாங்க. ஸோ இது இப்போ உங்களுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு கான்செப்ட் என்னன்னு தெரியும். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஸ்டெபிலிட்டிக்காக வெர்டிகல் மெம்பர்ஸோட ஸ்டெபிலிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. வெர்டிகல் மெம்பர்ஸ்ல என்னென்ன ஒரு காலம் அண்ட் வால் இது ரெண்டுத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ காலம்ல வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்துட்டு கன்சிடர் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் gate problem இது. Slenderness ratio of a circular column of diameter 300 mm and effective height 3 meters அப்படின்னுட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் ஹைட் இல்லை எஃபெக்டிவ் லென்த் எப்படி கொடுத்தாலும் நீங்க வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நீங்க அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பாப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கலாம். ஸோ எஃபெக்டிவ் ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. ஒரு சர்க்குலர் காலமுக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what is the radius of gyration for circular section? It is d by 4. Then or else you can find it through the minimum moment of inertia and applying the area formula for circular section. Or else you can directly mug up that formula like d by 4 for radius of gyration. Okay. So d is the diameter. Diameter நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா? Yes, கொடுத்திருக்காங்க. So 300 mm is the diameter. So if we apply that 300 by 4, we are getting the radius of gyration as 75 mm. கால்குலேட் பண்ணி பாருங்க. கால்குலேட்டர் எப்பயுமே கையில வச்சிருக்கணும். நியூமரிக்கல் அப்படின்னாலே நீங்க கால்குலேட்டரோட தான் உட்காந்து கிளாஸஸை கவனிக்கணும். ஸோ எஃபெக்டிவ் ஹைட் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு L effective divided by radius of gyration. Radius of gyration வந்து 75. L effective வந்து என்ன இங்க கொடுத்துருக்காங்க? எஃபெக்டிவ் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மீட்டர்ல இருக்குது. யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயமீட்டர் mmல இருக்குது. 3 மீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ல இருக்குது. ஸோ நீங்க அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். எம்எம்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. ஸோ 1 மீட்டர் 1000 mmக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 3000 அப்படின்ட்டு வரும். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 3000 divided by 75. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 40. So next problem பாத்தீங்கன்னா slenderness ratio for a cantilever prismatic column of length L with circular cross section having radius
or is given by என்னன்னுட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ போன ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ் ஹைட் as well as diameter கொடுத்துட்டாங்க. அது ஒரு சர்க்குலர் செக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்டிலிவர் பிரிஸ்மேட்டிக் காலம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான செக்ஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வித நியூமரிக்கல்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஹேவிங் ரேடியஸ் ஆர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வந்து கடைசியில் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு போன சம்லேயே பார்த்துட்டோம். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம்? d/4. ஸோ d/4 எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். Then here they are giving the answer in an option as radius. So உங்களுக்கு diameterல இருக்கிறத radiusல first convert பண்ணிக்கணும். So diameter வந்துட்டு 2 times of r. So 2 times of r போட்டுட்டீங்கன்னா L effective divided by r. So r வந்து radius of gyration. Radius of gyration diameterல இருக்குது. Diameter radiusல convert பண்ணிடுங்க. So radiusல convert பண்ணீங்கன்னா automatically you are getting the answer. That's it. Very simple. Just you have to know about the formula and what is the concept behind the slenderness ratio. That's it. Then slenderness ratio for walls. Wallsக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து பிஹைண்ட் வால்ஸ்ல இருக்குது அப்படின்ட்டு. என்னன்னா வந்துட்டு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா லைக் எஃபெக்டிவ் ஹைட் as well as எஃபெக்டிவ் லென்த் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவை தான் நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணணும். ஸோ எப்பயுமே சேஃப்ல டிசைன் பண்றது மினிமம்க்கு தான் டிசைன் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தனித்தனியா கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ரெண்டுத்துல எது வந்து ஸ்மாலரா இருக்குதோ அதை தான் நீங்க வந்துட்டு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் லோட் பியரிங் வால்ஸ் வந்துட்டு நாட் மோர் தேன் 27 as well as நான் லோட் பியரிங் வால்ஸா இருந்ததுன்னா நாட் மோர் தேன் 30. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட். இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வந்துட்டு காமன் கொஸ்டின் ஜென்ரலா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து as per IS 456/2000 கோட் படி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் லோட் பியரிங் வால்ஸ் அண்ட் நான் லோட் பியரிங் வால்ஸோட maximum value வந்து கொடுத்திருக்காங்க. So find the value of slenderness ratio of a wall of thickness 0.19 meter with the following consideration. So எப்பயுமே வந்துட்டு அந்த யூனிட்ஸ்ல ரொம்ப கவனம் முக்கியம். So இது மீட்டர்ல இருக்கு. thickness வந்து கொடுத்திருக்காங்க மீட்டர்ல. Then effective height-ம் கொடுத்திருக்காங்க, effective length-ம் கொடுத்திருக்காங்க. We don't want to worry about the stiffening coefficients or effective thickness is equal to actual thickness. Okay, அந்த ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிட்டாங்க. effective thickness-உம் actual thickness-உம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So next நம்ம என்ன பண்ணணும்? இதுல slenderness ratio கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? L effective divided by R. நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு effective height-ம் கொடுத்திருக்காங்க. So effective height-ம் கொடுத்ததுனால effective height divided by effective thickness ஃபார்முலாவையும் இந்த வால்க்கு அப்ளை பண்றோம். So ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர் இங்க வந்துட்டு என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொன்னீங்களே மேடம், இங்க வந்துட்டு 0.19 போட்டுருக்காங்க. வால்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர் அப்படின்ற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் தான். அதோட எஃபெக்டிவ் திக்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன் கேஸ் ஆஃப் காலம்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா டயமீட்டர் அந்த மாதிரி வரும். ஸோ இன் கேஸ் ஆஃப் வால் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்துட்டு எஃபெக்டிவ் திக்னஸ் அந்த மாதிரி வரும். ஸோ சர்க்குலர் or square or rectangular section ஆனதுன்னா L into B அப்படி வந்துரும். ஓகேவா? சோ அதுல இருந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. சோ இதுல வந்து slenderness ratio வந்து பாத்தீங்கன்னா மினிமமா வரது வந்து H effectiveக்கு. So that is considered as a slenderness ratio for this problem. Then bending moment and shear force. So bending moment and shear force concept பார்க்க போறோம். Before that நீங்க slenderness ratioல clear-ஆ இருக்கும். slenderness ratio அப்படின்றது effective length divided by radius of gyration. That's it. So effective length அப்படின்றது totally based upon the end conditions. அதுக்கப்புறம் radius of gyration அப்படின்றது totally depend upon the cross section of the circular or square or whatever the column, cross section of the column or wall. So அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா radius of gyration கண்டுபிடிப்போம். slenderness ratio நம்ம எதுக்கு மெயினா டிசைன் பண்றோம் அப்படின்னா height. So height of the column வந்துட்டு column or wall அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு slenderness ratio யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் as per IS 456ல ரெண்டு வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா for maximum value of slenderness ratio for load bearing walls and non load bearing walls பார்த்தோம்.
ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோல இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அண்ட் 3 பாஸ் கேட் ப்ராப்ளம்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டாபிக் பார்க்க போறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு கேட்ல வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் கான்செப்டை என் கூட வந்துட்டு கரெக்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் சால்வ் இட். ஓகே, ஸோ பாயிண்ட் லோட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோடா இருந்ததுன்னா shear force diagram and bending moment diagram எப்படி இருக்கும்னா லைன் லீனியரா தான் இருக்கும். UDL இருந்ததுன்னா inclined லைனா இருக்கும். ஸோ என்ன லீனியர் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா வரும். ஓகே, UDL இருந்ததுன்னா inclined-ஆ இருக்கும் shear force diagram. and bending moment diagram வந்து பாத்தீங்கன்னா parabolicனா இந்த curvature டைப்ல வரும். ஸோ at hinge வந்து பாத்தீங்கன்னா bending moment வந்து 0-வா இருக்கும். Bending moment is maximum or minimum when shear force is 0 or changes its sign. So நீங்க எப்பயுமே எந்த ஒரு ப்ராப்ளம்ல எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் கண்டிஷன்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா bending moment and shear force diagram இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. At hinge what is the value of bending moment diagram அப்படின்னு கேட்கலாம். ஸோ இஃப் UDL வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா அந்த பீம்ல தென் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், பேரபோலிக்கா இருக்குமா, ஹைப்பர்போலிக்கா இருக்குமா, லீனியரா இருக்குமா, இன்க்ளைண்டா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து வரும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் எங்க வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமமா இருக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 ஆர் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஸோ அது வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0 ஆகுது இல்லை சேஞ்சஸ் இட்ஸ் சைனோ அப்போ அந்த இடத்துல வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமமா இருக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரப்ளெக்சர் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வேர் பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஸோ பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆகிற சைனை வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரப்ளெக்சர் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோப் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் which is equal to intensity of load or slope of bending moment diagram which is equal to shear force. So these are the common conditions you have to remember. இப்போ simply supported beam with the different loading conditions for shear force and bending moment diagram பார்க்க போறோம். So simply supported beam with central point load, uneven load and uniformly distributed load இருக்கு. Uniformly distributed load வந்துட்டு இண்டிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா so W கிலோ நியூட்டன் per மீட்டர் அப்படின்னுட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன்ல இருக்கும், அது மட்டும் கிலோ நியூட்டன் per மீட்டர்ல இருக்கும். ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து என்டையர் லென்த்துக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கிலோ நியூட்டன் per மீட்டர் லென்த் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். So simply supported beam symmetrical section with central point load act ஆகுதுன்னா அதோட ரெண்டு எண்ட் கண்டிஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட் கண்டிஷன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா லோட் வந்து ஈக்குவலா half of the span வந்து half of the லோடா வந்துட்டு ஈக்குவலா ரெண்டு சப்போர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ the general condition என்னன்னா இப்போ Wன்றது டோட்டல் லோட் இந்த பீம்ல வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அது இந்த RA அப்படின்ற ரியாக்ஷன் சப்போர்ட்டுக்கும் RB அப்படின்ற ரியாக்ஷன் சப்போர்ட்டுக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா half of the லோடா ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். லைக் W/2 W/2 அப்படின்னுட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா சால்வும் பண்ணலாம். சால்வேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா RA plus RB is equal to W, அதாவது total number of reactions acting on the span which is equal to total number of externally applied load acting on that span. ஸோ இங்க ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது, RA RB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது லோட் வந்து எக்ஸ்டர்னலி ஆக்டட் லோட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தட் இஸ் W. ஸோ தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லோட். இது வந்து ஜெனரல் கண்டிஷன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்ட் எடுக்கணும். ஸோ மொமெண்ட் வந்துட்டு அட் எனி ஏதாவது ஒரு எண்ட்ல வந்துட்டு மொமெண்ட் அபவுட் தட் எண்ட் வந்துட்டு ஈக்குவல் டு 0 அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா another சப்போர்ட் ரியாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கும் வந்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாதான் ரெண்டு அன்னோன்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து மொமெண்ட் அபவுட் பி வந்துட்டு 0 அப்படின்னுட்டு எடுக்கிறேன். மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்போ வந்துட்டு மொமெண்ட் எடுக்கிறோம்னா RA இன்டூ டோட்டல் லென்த். பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்.
ஸோ இப்போ இங்க என்ன லோடு இருக்குது, வெர்டிகலி ஆக்டிங் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் பிக்கு நம்ம எடுக்கிறோம் மொமெண்ட். ஸோ அபவுட் பிக்கு மொமெண்ட் எடுக்கும்போது RA இன்டூ என்டையர் லென்த் L/2 பிளஸ் L/2 இஸ் ஈக்குவல் டு L அப்படின்ட்டு வரும். ஸோ RA இன்டூ L, RA இன்டூ L இது அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ பாசிட்டிவ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல போகுது. ஸோ நெகட்டிவ் மைனஸ் W இன்டூ L/2 which is equal to 0. ஸோ இப்போ RA ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது W L/2 வரும். ஸோ டிவைட் பை L ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு W/2 அப்படின்றது ஆன்சர் வரும். ஸோ இதை எடுத்துட்டு போய் ஸ்ட்ரெயிட்டா நீங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா RB வேல்யூ வந்துட்டு W/2 அப்படின்ட்டு வரும். அதுதான் வந்துட்டு நம்ம சிமெட்ரிக்கல் கண்டிஷன் படி W/2 டோட்டல் லோட் வந்து ஆக்ட் ஆகுது, சென்ட்ரல்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு இருக்கிற ஸ்பேனும் இந்த சைடு இருக்கிற ஸ்பேனும் சிமெட்ரிக்கலா இருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டுக்கும் வந்து இந்த லோடு வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றத சொன்னோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து அபவுட் RA வந்து பாத்தீங்கன்னா W/2. ஸோ W/2 அப்படின்றது பாசிட்டிவ் அப்வர்ட்ல இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டா போகுது. தென் இது வந்து பாயிண்ட் லோட். ஸோ ஸ்ட்ரைட் லைன் வந்து லீனியர் லைன்ல தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Wன்றது டோட்டல் லோட் வந்துட்டு இங்க ஒன்று ஆக்ட் ஆகுது மிட் பாயிண்ட்ல. அந்த Wக்கு வந்துட்டு நீங்க டிரா பண்ணீங்கன்னா W வந்துட்டு W/2 பிளஸ் இன்னும் ஒரு W/2 இருக்கும். ஸோ அது வந்து கீழே இன்னும் டவுன் சைட்ல வந்துட்டு ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா RBக்கு இதுக்கும் நடுவில் ஏதாவது லோட் கண்டிஷன்ஸ் இருக்கா, எதுவும் இல்லை. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா RBயோட வேல்யூ வந்து W/2 அப்வர்ட்ல இருக்கு. ஸோ அப்வர்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ மேல இருக்கிறத நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், கீழே இருக்கிறத நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ பெனி மூமெண்ட் டயக்ராம் வந்துட்டு இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்துட்டு அப்வர்ட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன்னா டவுன்வர்ட்ல வந்துட்டு பெனி மூமெண்ட் டயக்ராம் பாசிட்டிவ்னுட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பெனி மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்றதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கண்டிஷன்ஸ் படி ஹிஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு பெனி மூமெண்ட் 0 அப்படின்றத பார்த்தோம். தட் இஸ் கரெக்ட். அதாவது இப்போ வந்துட்டு RA பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றதோட பேசிக் கான்செப்ட் என்ன, லோட் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ RAவுக்கு நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல வந்துட்டு RA இருக்கு. ஸோ RA இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல. about that point, about that support ஏதாவது perpendicular distance இருக்குதா, இல்ல. So moment at that point, moment at that point A is equal to 0, not the summation of moment. Moment about A equal to 0. Then moment about midspan. Moment about midspan எடுத்துக்கிட்டோம்னா RA into L/2. RA into L/2 அப்படின்னா RA நம்மளோட வேல்யூ என்னது, W/2 into L/2. Then midspanல இருக்கிற லோட் வந்துட்டு into perpendicular distance ஏதாவது போட முடியுமா, முடியாது. So that's it. So WL/4. So that is WL/4. Then again RBக்கு போனோம்னா that is 0. நீங்க ஸ்ட்ரைட்டாவே 0வும் போடலாம். அப்படி இல்ல நீங்க இந்த சைட்ல இருந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா RA into W/2 into L minus W into L/2. எப்படி, RA வந்துட்டு W/2 into total length வந்துட்டு L, perpendicular distance போட்டேன். So load into perpendicular distance தான் bending moment diagram. So load வந்துட்டு W/2 RA into perpendicular distance, இந்த span perpendicular அது ஆக்ட் ஆகுதா. So இது வந்துட்டு total length வந்து பாத்தீங்கன்னா L. So W/2 into L minus இந்த லோடு இங்க ஆக்ட் ஆகுதா. ஸோ இந்த லோடு இதுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, அபவுட் பிக்கு எடுக்கும்போது மொமெண்ட் அபவுட் பிக்கு எடுக்கும்போது L/2. ஸோ W into L/2. ஸோ டோட்டலி W into L/2 minus W into L/2 which is equal to 0. நீங்க கால்குலேட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா 0ன்னு வரும். அப்படி இல்லை நான் வந்துட்டு கண்டிஷன்ஸ் படி போறேன் அப்படின்னாலும் ஆன்சர் வந்துட்டு 0ன்னுட்டு வரும். தென் அதே மாதிரி தான் இந்த அன்ஈவன் லோடையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். அதே போல இதுக்கு வந்து WB/L, WA/L. இது வந்து ஜென்ரலா இது வந்து ஜெனரல் கண்டிஷன்ஸ். இந்த ஜெனரல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்கன்னா, ஸோ இன் கேஸ் வந்துட்டு Wக்கு பதிலா இந்த இடத்துல வந்து 10 kN or 100 kN அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பெனி மூமெண்ட் டயக்ராம் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து சேஞ்ச் ஆகாது, இதே மாதிரி தான் இருக்கும். பட் த வேல்யூஸ் வில் கெட் சேஞ்ச்டு.
ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ W/2 RA வந்து W/2 வரும், RB வந்து W/2 வரும். அதே மாதிரி பெனி மொமெண்ட் மேக்ஸிமம் எங்க இருக்கும், மிட் ஸ்பேன்ல தான் இருக்கும். மிட் ஸ்பேன்ல வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், WL/4. ஸோ லோடோட வேல்யூ மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு லென்த் ஆஃப் த ஸ்பேனையும் அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அட் ஹிஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் 0 அப்படின்ட்டு நீங்க சொல்லிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவன் லோட், அன்ஈவன் டிஸ்டன்ஸ்ல வந்து லோடு இருக்கும்போது, இது வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது W/2 W/2 இந்த மாதிரி அன்ஈவன் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா ஸோ அதுக்கு வந்துட்டு ஜென்ரலா இங்க வந்து WB/L, இது வந்து WA/L அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ஜெனரல் ஃபார்முலா மாதிரி. இல்லை நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் நீங்க கால்குலேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஜென்ரலா போடுற மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோடைய மேக்ஸிமமும் வந்து பாத்தீங்கன்னா அட் லோட் பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருக்கும், WAB/L. அதே மாதிரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பீம். பெண்டிங் மொமெண்ட் அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோட், சிம்பிளி சப்போர்ட்டட் வித் UDL, இது வந்துட்டு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அன்இவன் பாயிண்ட் லோட், அதாவது அன்இவன் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் லோட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா W கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், அதாவது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ரன்ல தான் இருக்கும். தென் இதோடைய RA அண்ட் RB எடுத்துக்கிட்டீங்கன்னா WL/2 WL/2. தென் அதோட பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கும். as I said, shear force changes its sign. shear force வந்து ஜீரோவா இருக்கு இல்ல சேஞ்சஸ் இட் சைன் அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ WL²/8. that's it. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கேன்டிலிவர் பீம் பற்றி பார்க்க போகிறோம். கேன்டிலிவர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் பற்றி பார்த்தோம், டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் பீம் அதே மாதிரியே சிமிலர்லி கேன்டிலிவர் பீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ரெண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் கேன்டிலிவர் பீம்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்குதே தவிர இன்னொரு சப்போர்ட் கிடையாது, அது ரெண்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி மூமெண்ட்ஸ் அபவுட் எனி அதர் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் கேன்டிலிவர் பீம்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எடுத்தீங்கன்னா ஸோ இங்கே ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா RA. பி சைடு வந்து ஏதாவது சப்போர்ட் இருக்கா? நோ, இட் இஸ் ஃப்ரீ. ஒன் end is fixed and other end is free. That is called the cantilever beam. So total load is equal to total number of reactions. இங்கே total load வந்து பார்த்தீங்கன்னா W into L because it is per meter run UDL. So we have to multiply the length with the load, then only we will get the unit as kilonewton. Load is represented in Newton. Then we have to equate that total load equal to with the reaction. Reaction is RA, vertical reaction. So RA would value in W into L. So free end la வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீ end வந்து 0. ஸோ W into L அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ W into L. ஸோ அப்படியே ஷியர் ஃபோர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா W into L RA. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ல போகுது. தென் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ல UDL ஆக்ட் ஆகுது. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 அண்ட் UDL ஆக்ட் ஆகிறதுனால இட் வில் பி லீனியர் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் நம்ம BMD லைக் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், நாட் BMW. ஓகே, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேரபோலிக் கர்வாக இருக்கும். That's we know because it is a UDL load. UDL load இருந்ததுன்னா அது parabolic curve இருக்கும். இப்போ பெண்டிங் மொமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் அபவுட் B பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டு, சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்லி the moment will be 0 there. அதுக்கப்புறம் மொமெண்ட் அபவுட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் நம்ம எடுப்போம். மொமெண்ட் அபவுட் த ஃபிக்ஸ்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா RA. ஸோ moment about A, not summation, moment about A. Moment about A. என்ன moment about A இங்க? Load
into perpendicular distance. Load என்னங்க? Load வந்துட்டு W into L. இதான் வந்து kilonewton load into perpendicular distance வந்து பாத்தீங்கன்னா half of the length of the span தான் வந்து பாத்தீங்கன்னா UDL க்கு perpendicular distance நம்ம multiply பண்ணுவோம் because நம்ம வந்து UDL வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி it is a per meter run, it is not a kilonewton. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு kilonewtonல கன்வர்ட் பண்றதுக்காக length இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். Then UDL வந்து half of the span தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல என்ன அப்படின்றது தெரியும். இப்படி இந்த பாயிண்ட் லோட் நீங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. W into L மட்டும் கொடுத்தா போதும். இன்கேஸ் இங்க வந்து இங்க ஒரு பாயிண்ட் லோட் W ஆக்ட் ஆகுதுன்னா பெண்டிங் மொமெண்ட் அபவுட் A வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா W into L. ஸோ லோட் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிடும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா UDL ஆக்ட் ஆகுது. UDL போது W into L போட்டோம்னா நம்மளுக்கு அது இப்பதான் கிலோமீட்டர்னா கன்வெர்ட் ஆகும். தென் ஆஃப்டர் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் UDL பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்ட்ல வந்து எடுக்கும். சென்ட்ராய்ட்னா half of the span தான் எடுக்கணும். So L by 2. So the bending moment about A is WL square by 2. இதை வந்து நீங்க அந்த டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதுலதான் நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ நார்மலாக பாயிண்ட் லோடர் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வராது. பட் இப்போ இட் இன் கேஸ் ஆஃப் UDLாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்படி டோன்ட் வரி, இதை இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிடும். தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லோட், ஈக்குவேட்டரல் ட்ரையாங்குலர் லோட் வந்து ஆக்ட் ஆகும்போது எப்படி, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் எதுலையுமே கேட்கல. பட் ஐ ஹோப் ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு UDL வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. பட் ட்ரையாங்குலர் லோடுக்கு இது வரைக்கும் எந்த வித கொஸ்டின்ஸும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ட்ரையாங்குலர் லோடுக்கும் எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம வந்து ட்ரையாங்குலர் லோடு இந்த தடவை பார்த்துக்கலாம். ஸோ ட்ரையாங்குலர் லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுல டோட்டல் லோடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். டோட்டல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே W இருக்கு ஆக்ட் ஆகுது, ட்ரையாங்குலர் ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் லோடு வந்து எப்படி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணோம்னா RA is equal to reaction is equal to total load வந்து W, but it is also a per meter run. Per meter runல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. W வந்து பார்த்தீங்கன்னா per meter runல தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கும்போது அதோட ஏரியாவை போடணும். half into B into H. half into B வந்து என்னது இங்கே உங்களுக்கு L, H வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து W. ஸோ half into B into H அப்படின்ற கான்செப்டை நீங்கள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ RA வந்து WL by 2 இதான் வந்து ஒரு ரியாக்ஷன். And B la vandu, so it's a free end and there is no support, so it's of course it's a 0. There is no support, there is no load acting over that free end. So அது வந்துட்டு shear force அங்க வந்துட்டு இருக்காது, 0. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஈக்குவேட்டரல் ட்ரையாங்குலரா இருந்ததுன்னா உங்களுக்கு shear force diagram வந்துட்டு parabolic curve இருக்கும் and bending moment diagram வந்து cubic curve இருக்கும். பட் இதே வந்துட்டு UDL இருந்ததுன்னா அப்ப வந்துட்டு லீனியரா இருக்கும் shear force diagram and bending moment diagram வந்து parabolic curve இருக்கும். பட் in case point load இருந்ததுன்னா straight line இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு क्वेश्चंसல கூட கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நீங்க வந்துட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. and then வந்து பாத்தீங்கன்னா bending moment diagram வந்து நம்மளுக்கே தெரியும், free endல moment எதுவுமே ஆக்ட் ஆகல, because there is no force and there is no support. ஸோ அங்கே வந்துட்டு எந்த மொமெண்ட்ஸும் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய இது இல்லை, ரெசிஸ்டிவ் இல்லை. ஸோ there is bending moment is 0 there. அதுக்கப்புறமேட்டா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா RA. ஸோ RAல வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட், எஸ் there is moment acting over that because it is a fixed end and equilateral triangular load is acting over that span. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே bending moment about that point வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் மொமெண்ட் என்னது, லோட் இன்டு perpendicular distance. லோடிங் என்னது W, but we are not going to represent just W. so WL by 2 into இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்பயுமே centroid distance தான் எடுத்துக்கணும். we know that we have done it for UDL. so equilateral triangularக்கும் centroid portions தான் எடுக்கணும். ஸோ சென்ட்ரல் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கும் போது இந்த இடத்து வந்துட்டு L by 3 அப்படின்னுட்டும், இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 2L by 3 அப்படின்னுட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ you know, because we are going to take a moment about that A point, not about the B point. So we are going to multiply the distance L by 3 with respect to the load.
ஸோ இப்போ வந்து W L square by 6 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா moment about that point A. That's it. Then overhanging beam with load conditions, with different load conditions எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா general diagram தான். ஸோ இப்போ வந்து UDL வந்து overhanging beamல ஆக்ட் ஆச்சுன்னா என்ன, அதே மாதிரி பாயிண்ட் லோட் வந்து அட் தி எண்ட்ல ஆக்ட் ஆகும்போது எப்படி, ரெண்டுமே ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஜென்ரல் டயக்ராமேட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டயக்ராம் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு இதை ஸ்ட்ரெயிட் அவே கொஸ்டின்ஸ்ல ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கேட்பாங்க. இது வந்து நான் சொன்ன அதே பேசிக் கான்செப்ட். நீங்க ஏதாவது சப்போர்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதா, இல்ல, ஸோ ஜீரோ அப்படின்னும் போது என்னது ஷியர் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஜீரோ. அதே மாதிரி யூடிஎல் இருக்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இன்க்ளைண்டா வரும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து யூடிஎல்லா இருந்ததுன்னா இன்க்ளைண்டா வரும். அடுத்து பாயிண்ட் லோட் இருக்கும்போது என்னவா இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்துருச்சா. அடுத்து யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது என்னன்னு சொல்லியிருந்தேன், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஸோ இன்க்ளைண்டா இருக்கும். ஸோ இட் வில் பி இன் இன்க்ளைண்ட். அடுத்து இங்க என்ன இருக்குது, பாயிண்ட் லோட் இருக்குது. ஸோ அப்ப ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஸோ அகைன் யூடிஎல், ஸோ அகைன் இட் இஸ் இன்க்ளைண்ட். ஸோ தட்ஸ் இட். இப்படிதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடணும். ஸோ இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடும்போது யூடிஎல் இருக்கும் போது இந்த இடத்துல எப்படி இருக்கும், பாரபோலிக். ஸோ பாரபோலிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் லோடு வருது. ஸோ பாயிண்ட் லோடு வந்து யூடிஎல் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த பாயிண்ட் லோடுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல, அதாவது பாசிட்டிவ்க்கு போயிட்டு திருப்பி அதுவும் பாரபோலிக்கா தான் இருக்கும். அகெயின் டவுன்வர்டு, அதாவது நெகட்டிவ்க்கு வந்து திருப்பி அகெயின் வந்து பாத்தீங்கன்னா பாரபோலிக் நேச்சர்ல முடியுது. So it is a general diagram. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு bending moment and shear force diagram for this load conditionsக்கு வரும்னுட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா point load இந்த மாதிரி தான் bending moment and shear force diagram வரும். ஸோ அதே மாதிரி point load எடுத்துக்கிட்டீங்கன்னா அட் எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் shear force and bending moment diagram வந்துட்டு, இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு symmetrical section நான் சொன்னதுதான். ஸோ இப்போ இந்த பீமை வந்து ஹாஃபா கட் பண்ணுங்களேன், கரெக்டா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சிமெட்ரிக்கல் செக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதுறது. ஸோ RA plus RB is equal to 2W. ஸோ அப்போ RA and RB என்ன வேல்யூ, ஸோ RA and RB வந்துட்டு RA வந்துட்டு W and RB வந்து W, because half of the load என்னது 2W ல W தான் வந்துட்டு half of the load. ஸோ RA க்கு W வரும், RB க்கு W வரும். ஸோ இப்போ வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு shear force and bending moment diagram போட போறோம். ஸோ டவுன்வர்ட்ல W ஆக்ட் ஆகுது. அகைன் அப் டு RA வந்து ஏதாவது லோடு இருக்கா, எந்த லோடும் இல்லை. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் RA வந்துட்டு வெர்டிக்கல் லோடா இருக்கு. பாயிண்ட் லோட் கிட்டத்தட்ட பாயிண்ட் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு மேலே அப்வர்ட்ல வந்துட்டு போறதுனால W பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால W. அதுக்கப்புறம் வேற ஏதாவது லோடு ஏதாவது ஆக்ட் ஆகுதா, எதுவுமே இல்லை சொல்லிட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு பாசிட்டிவ்ல மேலே போகுது. ஸோ அகைன் வந்து நெகட்டிவ்ல கீழே இறங்கிடும். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீனியரா இருக்கும். ஸோ லீனியரா இருக்கும். ஏன்னா வந்து பாயிண்ட் லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் லீனியர். அது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா பாரபோலிக்கா இருக்கும். ஸோ இட் வில் பி லீனியர் ஃபார் அப் டு பாயிண்ட் லோட். அதுக்கப்புறம் ஏதாவது லோடு இங்க வந்து shear force டயக்ராம் ஜீரோவா இருந்ததுன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ there is no line, there is no change in the bending moment diagram. So it will be a straight line. Again, here you are getting a support reaction, and at the end you are getting a point load. So it will be a linear diagram, not a parabolic. Then overhanging beam with UDL and point load. So அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி bending moment and shear force diagram வரும் அப்படின்றது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்களே சொல்லலாம். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ டவுன்வர்ட்ல எப்படி பண்ணணும். தென் இது வந்து என்னது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்கும்போது லீனியர். தென் அகைன் ரியாக்ஷன் அப்வர்ட் ஸ்ட்ரெயிட் லைன். தென் அகைன் ஹியர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் shear force diagram வந்து லீனியரா இருக்கும். தென் அகைன் அப்வர்ட். Then again uniformly distributed load linear. Then again downward. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா uniformly distributed load இருக்கு. So அது வந்துட்டு பாத்தீங்கன்னா parabolic போகும். Then again downward. Then again upward. ஏன் இங்க வந்துட்டு மேல இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ஸ் வந்து upwardலயும் பாசிட்டிவ் வந்து டவுன்வர்ட்லயும் எழுதிருக்கிறேன். நல்லா சயின்ஸை நோட் பண்ணுங்க. சைன் வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலயும் அதே தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெகட்டிவ் தான், பட் ஆனால் இண்டிகேஷன் வந்துட்டு டவுன்வர்ட்ல போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்வர்ட், தென் டவுன்வர்ட். ஓகே, ஸோ திட் இஸ் திஸ் ஜென்ரல் டயக்ராம்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்ததுன்னா ஸ்ட்ரைட் அவே கொஷின்ஸும் வந்து வரும். இது ரிலேட்டடாக ஸ்ட்ரைட் அவே கொஷின்ஸும் வரும்.
or else உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கூட இந்த டபிள்யூக்கு பதிலா அந்த இடத்துல வந்துட்டு வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துட்டு கூட ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜெனரல் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியா அப்ளை பண்ணி நீங்க ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். Then we step into the gate problem. So it is in the figure the negative bending moment at point A of the cantilever is dash. So உங்களுக்கு வந்துட்டு ஒரு cantilever beam UDL and point load act ஆகுது 10 kN per meter 20 kN at the end. So RA இங்க வந்து act ஆகுது. So இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை, உங்களுக்கு நெகட்டிவ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பிகாஸ் கேன்டிலிவர் பீம்ல இது ரெண்டுமே டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நெகட்டிவ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டயக்ராம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா பெனி மொமெண்ட் அபவுட் ஏ வந்துட்டு பெனி மொமெண்ட் அபவுட் பி கேட்டிருந்தாங்கன்னா சிம்பிளி இட் இஸ் 0. ஸோ பெனி மொமெண்ட் அபவுட் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ பெனி மொமெண்ட் அபவுட் ஏ கேட்டிருக்கும் போது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பெனி மொமெண்ட் அபவுட் ஏ அப்படின்னு சொன்னாங்க, லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இது வந்து டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ -20 into load into perpendicular distance, as I said before, 20 into perpendicular distance என்ன 5. So 5 போட்டாச்சா. Then negative என்ன a negative திரும்பவும் UDL வந்து பாத்தீங்கன்னா downwardல ஆக்ட் ஆகுது. So this also a negative sign. Then 10 into நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு UDL இருக்கும்போது L into L by 2, அதாவது W into L வந்து போடுறது இதுக்கு கிலோ நியூட்டன்ல மாத்துறதுக்கு. ஸோ கிலோ நியூட்டன் per மீட்டர்ல இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் வந்து கிலோ நியூட்டன்ல மாத்துறதுக்கு W into L 10 into 5 போட்டோம். தென் அகைன் இஃப் இட் இஸ் a UDL, இப்போ வந்து இது கிலோ நியூட்டன்ல இருக்கு. கிலோ நியூட்டன் per மீட்டர், கிலோ நியூட்டன் மீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். சாரி, நாட் கிலோ நியூட்டன் per மீட்டர், கிலோ நியூட்டன் மீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். ஸோ இன்னொரு டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ that we have to multiply it centroid distance multiply பண்ணணும். If it is a UDL, we have to take half of the span. So F5 by 2 போட்டிங்கன்னா half of the span போட்டிங்கன்னா உங்களுக்கு bending moment conditions வந்துட்டு criteria வந்துட்டு fulfill ஆயிடும். So then இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -20 into 5 -10 into 5 into 5 by 2 போட்டிங்கன்னா -225 kN முடிஞ்சு. வெரி வெரி சிம்பிள் பாத்தீங்களா. ஸோ உங்களுக்கு அந்த ஜெனரல் கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கணும். அண்ட் bending moment and shear force diagram வந்துட்டு டயக்ராம் வந்துட்டு வரையறதுக்கான அந்த ஜெனரல் கண்டிஷன்ஸ் பாயிண்ட் லோடா இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட் லைன், யூடிஎலா இருந்ததுன்னா பாரபோலிக் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெனி மூமெண்ட் டயக்ராம், பெனி மூமெண்ட் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அவ்வளவுதான். தென் value of bending moment in kilonewton meter at point C for a beam as shown in the figure is. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுல பாயிண்ட் சி நம்மளுடைய சொன்ன மாதிரி எந்த பாயிண்ட்ல கேட்டாலும் பதட்டப்படாம கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸி. ஒன்றும் இல்லை, இப்ப நீங்க வந்து இதுல இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவர் ஹேங்கிங் பீம். எப்படி இது ஓவர் ஹேங்கிங் பீம் மேம்? ஸோ இங்க ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்குது. அண்ட் பீம் இஸ் ஓவர் ஹேங்கிங் பார்ட்லி அட் தி லெஃப்ட் ஆஃப் தி ஸ்பேன், not at the right hand but left of the span. ஒரு சைடுல வந்துட்டு ஓவர்ஹேங்கிங்கா இருந்தாலுமே இட் இஸ் a overhanging beam தான். ஸோ ஓவர்ஹேங்கிங் பீம் கான்செப்ட்ல இப்போ நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ண போறோம். நல்ல கவனமா கவனிங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லோட், எக்ஸ்டர்னல் லோட் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்ன? RB அப்புறம் RD which is equal to total number of external load என்ன? 20 plus 40. So இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 60 kN. Then moment about any point, any one point we have to take so that we can frame the another equation. So moment about D வந்து நம்ம எடுக்கணும். So moment about D equal to 0 னா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நல்லா கவனிங்க. moment about D equal to 0 ரியாக்ஷன்ஸ்க்கு எடுக்கும்போது எல்லா சைட்ஸ்மே இருக்கிற சப்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மொமெண்ட் அபவுட் டி வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மொமெண்ட் அபவுட் டி 0னா ஸோ ஆர்பி இன்டூ ஆர்பி, இங்கே வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட் வரும் ஓவர் ஹேங்கிங் பீம்ல மட்டும். அதை நீங்க நல்லா கரெக்டா கவனிச்சிட்டீங்கன்னா என்ன சம்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆர்பி இன்டூ ஆர்பி தான் ஆர்பி இன்டூ 5 total number of length of the span, perpendicular distance of the span வந்து பாத்தீங்கன்னா 3 meter plus 2 meter 5 about D க்கு போறதுனால
So perpendicular distance வந்து 5 meter. RB into 5. இது நான் பாசிட்டிவ்ல போட்டுருக்கேன். ஏன் பாசிட்டிவ்? Because it is clockwise moment about D. Then again it is 40. 40 வந்து பாத்தீங்கன்னா anti clockwise போகுது. So அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல -40 into 2 meter. Then again இங்க வந்து பாத்தீங்கன்னா anti clockwise again ஒரு 20 kilonewton போகுது. So the 20 kilonewton வந்து -20 into 7.5 which is equal to 0. நான் என்ன சொல்லியிருந்தேன்? Moment about D equal to 0. Moment about D வந்து இது எல்லாமே moment about D ஓட reactions which is equal to 0. 0 க்கு equate பண்ணீங்கன்னா RB ஓட value கிடைச்சிரும். So once you get the RB value, you can substitute this value into the equation number 1 and you will get RD value. So RB and RD value உங்களுக்கு கிடைச்சிருச்சு. So உங்களுக்கு வந்து reactions தெரிஞ்சிச்சுன்னா bending moment வந்து at any point நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து question வந்து bending moment about C தான். So bending moment about C அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா RD into 2 போட்டிருக்கிறேன். So அதாவது bending moment about C, load into perpendicular distance. So இப்போ வந்து இந்த ஸ்பேன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மொமெண்ட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா bending moment about C ல வந்து பாத்தீங்கன்னா 0. பட் இங்க இந்த லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் பிகாஸ் அதே ஏன்னா இதுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த 40 கிலோமீட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இந்த சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆர்டி ஒன்னு ஆக்ட் ஆகுது. ஸோ ஆர்டி இன்டூ 2. ஸோ ஆர்டி இன்டூ 2 போட்டோம்னா நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் அபவுட் சி கிடைச்சிடும். இது வந்துட்டு ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஸ்பேன்ல பார்க்கலாம், இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஸ்பேன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல இங்க பார்த்தோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறத நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது என்ன இருக்குது? 20 இன்டூ சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். வேற எதுவும் டிஃபரன்ஸ் இதுல எதுவுமே வராது. பட் ஃபார் யோர் கான்ஃபிடன்ஸ் நான் வந்துட்டு இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்துட்டு உங்களுக்கு பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதையும் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஸோ 5.5 20 into 5.5 then இது வந்து நெகட்டிவ்ல வரும் பிளஸ் RB 46 into 3. So இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 28 kilonewton meter. So this will be the answer for this problem. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுல இருந்து வேணா எடுக்கலாம். பட் ஏதாவது ஒரு சைடுல இருந்து தான் எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணணும் about that பாயிண்ட்க்கு பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, then simply supported beam having effective span of 5 meter is carrying a centrally concentrated load of 16 kilonewton. The maximum bending moment in the beam in kilonewton meter is. So ஒரு simply supported beam கொடுத்திருக்காங்க. Centrally concentrated load வந்து 16 kilonewton, 5 meter span, maximum bending moment வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா? So it is replica of the general condition beam. What is the general condition? Simply supported at central point load W. So இதுக்கு என்னன்னு பார்த்தோம்? bending moment diagramல reactions வந்துட்டு W by 2 W by 2. So அதே மாதிரி bending moment வந்து பாத்தீங்கன்னா WL by 4. So straight அந்த ஃபார்முலால நீங்க போட்டீங்கன்னா you will get the maximum bending moment value. இதுக்கு தான் உங்களுக்கு அந்த general conditions எல்லாம் சொன்னது. So it is one of the previous GATE question paper. So நீங்க இந்த general conditions எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அப்ளை பண்ணி உடனே ஆன்சர் வந்துட்டு சட்டுன்னு போட்டுக்கலாம். Then maximum bending moment in a simply supported beam of 8 meter span subjected to a uniformly distributed load of 20 kilonewton per meter over the entire span is inclusive of its self weight. Self weight யூ சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இதுல வந்து பாத்தீங்கன்னா uniformly distributed load கொடுத்துட்டாங்க. Then 8 meter span, total length of the span கொடுத்துருக்காங்க. So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த general conditionல இருந்து வந்ததுதான். So general condition என்னது? Simply supported beam, uniformly distributed load, W kilonewton per meter,
அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. ஸோ இங்க டபிள்யூக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும், WL2/8 தெரியும். அதாவது நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா எப்படி சால்வ் பண்ணணும், RA plus RB is equal to 20 into 8. ஏன் 20 into 8? It is kilonewton per meter. நான் இங்க வந்து total number of reactions is equal to total load அப்படின்னு போடுறேன். ஸோ ரெண்டுமே கிலோநியூட்டன்ல தான் இருக்கணும். ஸோ into 8 into அந்த ஸ்பேனோட length வந்து நான் இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, தென் it is 160. Then I have to take a moment about any point. I am taking moment about the B. Moment about B equal to 0 னு வச்சுக்கிட்டோம்னா RA into eight which is equal to 20 into 8 into 8 by 2. So it is 10. 188 cancel. So 80. So RA வந்து 80. RB யும் 80. நான் சொன்ன மாதிரி இது ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்பேன். ஸோ நீங்கள் இது வந்துட்டு பிரிச்சோன்னா 160 பிரிச்சாலே 80 80 அப்படின்னு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தென் moment, bending moment, maximum bending moment we know at hinge bending moment is 0. So maximum bending moment occurs at the mid span. So mid span ல வந்துட்டு பாத்தீங்கன்னா maximum bending moment வரும். So bending moment வந்துட்டு at mid span நம்ம எடுக்கிறோம். mid span வந்துட்டு RA into RA வந்து என்னது 80 into L by 2. L வந்துட்டு இங்க என்ன, L வந்துட்டு இங்க என்ன 8 by 2 minus வந்து downwardல act ஆகுது UDL. So minus 20 into 8 into 8 by 2. So which is equal to 40. For it's 32 minus 10 sorry at mid span 8 by 2 by 4 வரும். So 10 4 இது cancel ஆகும்போது 2. So 2 8s are 16, 160 which is equal to 160 kilonewton meter. இது எப்படின்னா half of the span தான். half of the span அப்படின்னும் போது already 8 by 2 தான். So 20 into 8 by 2 20 into 8 by 2 போடும்போது kilonewtonல இருக்கும். So again அதுல பாதி போட்டாதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா uniformly distributed loadக்கு centroid distance multiply பண்ணணும். So இதோட kilonewtonல வரும். bending momentக்கு kilonewton meter. So 8 by 4 அதுல பாதி போடும்போது 8 by 4. So அதையும் போட்டோம்னா நமக்கு 116 கிடைக்கும். So that is the final answer. இது வந்துட்டு உங்களுக்கு டீடைல்டா போட்டிருக்கிறேன். நீங்க இப்படி டீடைல்டாவும் போடலாம், or else அந்த general conditions படி WL2/8 அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு uniformly distributed load for simply supported beam க்கு கேட்டாங்கன்னா straight away நீங்க இந்த ஆன்சரை ஃபாலோ பண்ணலாம். Then a point load of 3 kilonewton acts at midpoint of a 4 meter long cantilever beam as shown in the figure below. So shear force at free end in kilonewton is bending moment at mid span in kilonewton meter. So shear force வந்து free endல என்ன, கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் 0, because இங்க எந்த end conditions இல்ல, loading இல்ல, எதுவுமே இல்ல. So கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இங்க shear force வந்துட்டு 0. force எதுவாவது act ஆகுதா, எதுவுமே இல்ல. So that is 0. bending moment at mid spanல வந்துட்டு bending moment வந்துட்டு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. at mid spanலயும் வந்து பாத்தீங்கன்னா bending moment வந்துட்டு 0. அதாவது இங்கேயும் எந்த loading supporting conditions எதுவுமே இல்ல, support conditions எதுவுமே இல்ல. So இங்க mid spanலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு bending moment வந்துட்டு 0 தான். ஏன்னா about that point 3 into ஏதாவது perpendicular distance இருக்குதா, இல்ல. So அதனால இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 0 தான்.
A 6-meter long beam is fixed at its left end and is free at its right end. So if a concentrated load of 25 kilonewton acts downward at 4 meter from the left end, then the bending moment at the left end is. அதாவது ஒரு cantilever beam அதுதான் வந்துட்டு fixed at its left end and free at its right end அப்படினுட்டு indicate பண்ணிக்கிறாங்க. The total length of the span வந்து 6 meter. அதோட concentrated load வந்து 25 kilonewton away from the beam left hand sideல இருந்து 4 meter னு சொல்லிக்கிறாங்க. So then 2 meter spanning இருக்கு. So இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா bending moment at the left end. டோட்டலா வந்துட்டு bending moment at A வந்து கேட்டிருக்காங்க. So bending moment at A வந்துட்டு simple. Load into perpendicular distance. Load என்னது இங்க 25. Into perpendicular distance என்னது L. L length வந்துட்டு 4 meter. போட்டிங்கன்னா உங்களுக்கு bending moment about A வந்து கிடைக்கும். A simply supported beam PQ is subjected to a load of 100 kilonewton through a rigid link at the center of the beam as shown in the figure below. Correct shear force diagram for the beam is and bending moment diagram for the above beam is. அதாவது உங்களுக்கு shear force diagram and bending moment diagram கொடுத்துட்டாங்க. நீங்க சால்வ்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ அந்த டயகிராமை தான் அவங்க வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டிருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லோட் வந்துட்டு என்ன மேம் இப்படி அந்தரத்துல தான் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. சோ இட் இஸ் வெரி சிம்பிள். இது வந்து ஒரு கப்பல தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லோடிங் கண்டிஷன்ஸ்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல இந்த லோட் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ல இருக்குது. மீட்டர்ல மாத்தணும்னா 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் equal to 100 சென்டிமீட்டர். ஸோ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ மீட்டர் கன்வெர்ட் ஆனதுன்னா 0.1 இருக்கும். 0.1 இன்டூ 100 கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர். ஸோ இது வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா கப்பல் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 10 kilonewton meter. Load into perpendicular distance. It's a moment. It's a couple. It's a moment. Couple இல்ல moment எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து இந்த simply supported beamல ஆக்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோடிங் கண்டிஷன்ஸ். இது வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான கண்டிஷன். இது வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. பீம்ல வந்துட்டு உங்களுக்கு மொமெண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஃபிக்ஸ்ட் பீம்ல மட்டும் தான் நீங்க மொமெண்ட் பார்த்திருப்பீங்க. பட் நீங்க அதை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்படி கேன்டிலீவர் பீமா இருந்தா நீங்க அதுல வந்துட்டு மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கண்டுபிடிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்றது ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து கண்டுபிடிக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இங்க வந்து பார்க்கும் போது நம்ம வந்துட்டு இதெல்லாம் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி லோடிங் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்றோம். லோடிங் கண்டிஷன்ஸ் என்னென்ன? இங்க வந்து லோட் எதுவுமே ஆக்ட் ஆகல. பிகாஸ் டைரக்டா உங்களுக்கு மொமெண்ட் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அதனால ரைட் ஹேண்ட் சைட்ல 0. பட் ரியாக்ஷன்ஸ் வந்து RP plus RQ. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா RP is equal to minus RQ. அதே மாதிரி இப்ப நம்ம அதே கண்டிஷன் தான். மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் ஈக்குவல் டு 0. நான் வழக்கம் போல மொமெண்ட் அபவுட் Q வந்து 0 எடுத்துக்கிறேன். ஸோ Q வந்து 0 எடுத்துக்கிறோம்னா RP into 10 லோட் into perpendicular distance moment. ஸோ அபவுட் Qக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு எடுக்கணும் மொமெண்ட். தென் விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மொமெண்டே ஸ்ட்ரைட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த மொமெண்ட் வந்துட்டு என்ன இதுல இருக்கோ அதை வந்துட்டு எழுதிட்டா போதும். ஸோ இது வந்து இப்படி போகும்போது கிளாக் வைஸ்ல போகும்போது இது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஸோ அதனால நான் ஈக்குவல் டு 10 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட். ஸோ RP வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 1 kilonewton. அதே மாதிரி இப்ப நம்ம RQ வேணும்னா நம்மளுக்கு ப்ரீவியஸா வந்துட்டு RP plus RQ is equal to 0 போட்டோம் இல்லையா? ஸோ 1 is equal to RP plus RQ is equal to 0. So according to that equation நம்ம RP value apply பண்ணோம்னா RQ வந்து -1. அடுத்தது நம்மளுக்கு இதை வச்சு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் டிரா பண்ணிடலாம். ஸோ 1 வந்துட்டு 1 kilonewton upwardல ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் 10 kilonewton போட்டுக்கிறாங்க. ஸோ இங்க வந்துட்டு டவுன்வர்ட்ல கீழே போயிடும். கீழே போயிட்டு திருப்பி அகைன் 1 kilonewton upwardல ஆக்ட் ஆகுது. That's it. Then bending moment about P equal to 0. Bending moment about mid span வந்துட்டு உங்களுக்கு क्वेश्चनல கேட்டுக்கிறாங்க. So bending moment at mid வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். So P அப்படின்றது இந்த ரியாக்ஷன் as I said earlier simply supported beamல hinged point hinged load இருக்கும்போது hinged support condition இருக்கும்போது hinged support conditionல வந்துட்டு bending moment 0.
ஸோ ஏன்னா எந்த வித மொமெண்ட்டும் அங்கே ஆக்ட் ஆகாது. இன்ஜுரிக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தோம். ஸோ எந்த வித மொமெண்ட்டுமே ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் 0. தென் பெண்டிங் மொமெண்ட் அட் மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 into RP என்னது 1 into reaction RP into 10/2 because the total length of the span is 10 meter divided by 2, half of the span எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டா அது வந்து 5 kN/meter. ஸோ அதுக்கு வந்து ட்ரா பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்பேன் வந்துட்டு இந்த இடத்துல 0. ஸோ 5 kN/meter. தென் இங்க வந்து ஆல்ரெடி 10 kN/meter வந்துட்டு மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அது வந்து டவுன்வர்ட்ஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அது கண்டிப்பா கீழே தான் வரும். ஆர்எல்ஸ் நீங்க இப்படியும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அகைன் மிட் ஸ்பேன்ல வந்துட்டு ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து போட்டீங்கன்னா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து போட்டீங்கன்னா RQ வந்து பார்த்தீங்கன்னா -1 into 10/2, ஸோ -5 kN/meter. ஸோ அதையும் போட்டுட்டு ஸோ லீனியர்லி it is acting as a straight line. So it is straight line. So connect பண்ணிட்டு linearly up to the point Q வந்துட்டு connect ஆகும். So this is the standard diagram for a simply supported beam having couple at the midspan. It is a moment at the midspan. இப்படி இருந்ததுன்னா ஸோ உங்களுடைய general bending moment and shear force diagram இப்படிதான். Then simply supported beam of length L carries a concentrated load of intensity P at its center. The bending moment at the center of the beam will be. இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்ததுதான். as usual same condition, simply supported beam at the central point load, உங்களுடைய bending moment ஓட வேல்யூ வந்து PL/4. Then a cantilever beam XY of 2.5 meter span is supported at P and is subjected to 40 kN point load at free end Y. If self weight of the beam is neglected, bending moment developed at the fixed end is. So self weight வந்துட்டு கன்சிடர் பண்ணல. இதுல fixed end ஓட bending moment கேட்டுக்கறாங்க. As I said, it is 40 kN. W into L, 40 into length of the span 2.5. So bending moment about the axis. The same question, but வந்துட்டு இங்க உங்களுக்கு வந்துட்டு லோட் கேக்குறாங்க. மொமெண்ட் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் क्वेश्चन மொமெண்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்க லோட் மட்டும் கண்டுபிடிங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடா இருந்தா பாயிண்ட் லோடுக்கு பதிலா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடா வந்துட்டு சேஞ்ச் ஆயிருந்தா ஸ்பேன்ல அந்த லோட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னுட்டு கேக்குறாங்க. இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் क्वेश्चन. அதாவது உங்களுக்கு வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் நீங்க போன क्वेश्चन பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. 100 kN/meter 40 kN பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது கேன்டிலிவர்ல 100 kN/meter வந்து பாத்தீங்கன்னா அபவுட் எக்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு யூடிஎலோட ஃபார்முலா என்ன, ஃபார்முலா விட்டுருங்க. நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்களே வந்துட்டு கான்செப்ட் படி பாருங்க. பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ் ஃபார் யூடிஎல், யூடிஎலுக்கு வந்துட்டு W into L into L/2. Why? It is kilonewton per meter. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிலோநியூட்டனுக்கு மாத்திரம் லோட் into அதோட centroid distance போடுறது தான் perpendicular distance. So L/2. So W L²/2. So which is the bending moment about X. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு bending moment about X ஓட வேல்யூ வந்து 100ன்னு தெரியும். So லோட் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. L வந்துட்டு length of the span வந்து 2.5 அப்படின்னு தெரியும். So அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு W ஓட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். Then select the valid combination of shear force and bending moment diagram for the loading shown below. So இந்த மாதிரி உங்களுக்கு இந்த overhanging beam with uniformly distributed load கொடுத்துறாங்க. So இதுக்கு வந்து valid combination கேட்டுக்கிறாங்க. நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா shear force and bending moment diagrams are different கொடுத்திருப்பாங்க. So the perfect shear force and bending moment diagram for this condition வந்துட்டு என்னன்றது நீங்க ஃபர்ஸ்டே பார்த்திருப்பீங்க. So அதை நீங்க கரெக்டா அப்ளை பண்ணி ஆப்ஷனை கிளிக். So point of contraflexure is the point where the நம்ம first day பார்த்ததுதான். Point of contraflexure அப்படின்றது என்னது? Bending moment changes its sign. அதான் வந்து point of contraflexure அப்படின்னு சொல்லுவாங்க. So அடுத்தது வந்து on a door opening with effective span L, the total weight of an equilateral triangular on the base L is considered as a uniformly distributed load over the span. The bending moment for the door opening is given by. So door opening ஓட bending moment கேட்டுக்கிறாங்க. முதல்ல இது வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்பேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்துட்டு டோர் ஓப்பனிங் அப்படின்னும் போது இது வந்து ஹிஞ்ச்டு. ஸோ ஹிஞ்ச்டு அப்படின்னா போத் எண்டும் ஹிஞ்ச்டு அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அது வந்துட்டு ஒரு
hinged span, hinged beam அப்படின்ட்டு. ஸோ hinged beamல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. பட் அதோடைய இதை வந்துட்டு W, அதாவது கிலோ நியூட்டன்ல ஆக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் கிலோ நியூட்டன் per meter, it is a கிலோ நியூட்டன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடும்போது ஸோ இங்க வந்து டோட்டல் W is equal to W into L அப்படின்னுட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ WL²/8 வந்துட்டு நம்ம வந்துட்டு W into L அப்படின்னுட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு கேபிட்டல் W into L/8. ஏன்னா அவங்க கொஸ்டின்லயே ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க டோட்டல் வெயிட் W அப்படின்னுட்டு ஆன் பேஸ் L இஸ் கன்சிடர்ட் as uniformly distributed over the span. ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேஷன் படி ஸோ uniformly distributed load வந்துட்டு W into L, which is equal to capital W is given in the problem. Capital W is equal to W into L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா WL²/8 தான் ஆன்சர். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ இந்த W into L வந்துட்டு உங்களுக்கு இந்த WL²ல W into Lன்றத Wன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ W into L/8 ஏன் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க? கொஸ்டின்லேயே உங்களுக்கு டோட்டல் வெயிட் W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So beam of cross section 300 mm cross 400 mm has overhang at both ends. The beam has a simple support of 10 meters and an overhang of 5 meters each at both ends and carrying a load of 10 kilonewton on both the free ends. So the maximum value of shear force and bending moment in the beam are. So maximum value of shear force and bending moment values நம்ம கண்டுபிடிக்கணும் overhanging beamல. So it is a symmetrical section. So நம்ம வந்துட்டு simply கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாவே சொல்லிடலாம். symmetrical sectionஆ இருந்ததுன்னா இதோடைய ரியாக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா half of the total load acting on the span. So 20 kilonewton totally acting on the span. So RAவும் RBயும் நீங்க கண்டுபிடிக்காமலே சொல்லிடலாம் 10 and 10 kilonewton. அதுக்கப்புறமேட்டா மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 kilonewton தான் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். எப்படி? ஷியர் ஃபோர்ஸ் அட் A எடுங்க, ஷியர் ஃபோர்ஸ் அட் A, because there is no other force, no other support conditions acting on that overhang section. So we are considering shear force at A. Shear force at A வந்துட்டு என்னதுங்க? 10. Then shear force at B, that is also 10. That's it. So இதான் வந்துட்டு உங்களுக்கு maximum shear force value. B and A ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால உங்களோட maximum shear force வந்து 10 kilonewton. அடுத்தது maximum bending moment கேட்டுக்கிறாங்க. maximum bending moment வந்துட்டு பாத்தீங்கன்னா about A எடுத்து பாருங்க. bending moment about A 10 into 5, so 50 kilonewton meter. அடுத்தது bending moment about mid span எடுத்து பார்ப்போம். 10 into 10 minus plus இது வந்து minus plus 10 into 5. So இது வந்து minus 50 kilonewton meter. Bending moment about B, அதுலேயும் 50 தான் வரப்போகுது. So the maximum value of bending moment is 50 kilonewton meter. That's it.